ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், PS4 வச்சுருக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும், ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களோட கண்ட்ரோலரை தூக்கி போட்டிருப்பீங்க. பட் நான் இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ப்ராப்ளமா, நிறைய பேர் கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது சீரியஸாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா சீரியஸாக கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும். கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆனோடனே என்ன ஆகும்னா, நம்ம டிவி, PS4 கன்சோல் சிஸ்டம் எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ப்ராப்பராக ஆஃப் பண்ணாதனால என்ன ஆகும்னா, திரும்பி நீங்கள் ஆன் பண்ணும்போது டோன்ட் டர்ன் ஆஃப் த கன்சோல் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். கரெக்டாக அந்த லோடிங் ஆகும்போது என்ன ஆகுன்னா, நம்ம ஆல்ரெடி கரண்ட் இருக்கும்போது கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்திருப்போம் இல்லையா, அப்போ கண்ட்ரோலில் தான் ப்ளே பண்ணியிருப்போம். நல்லா கனெக்ட் ஆகிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரண்ட் ஆஃப் ஆகிட்டு ப்ராப்பராக ஆஃப் பண்ணாதனால வந்து எரர்னால கண்ட்ரோலர் வந்து திரும்பி கனெக்ட் ஆகாது. ஓகேவா, யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் திருப்பி கனெக்ட் ஆகுது. இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் விளையாடிட்டே இருக்கிறேன், டக்குன்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, திரும்பி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலை, கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகலை, ஒயர்டு வழியெல்லாம் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகலை, ஒயர்லெஸ் வழியெல்லாம் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்ட் ஆஃப் ஆகிட்டு திரும்பி கரண்ட் வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகாதப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம மொபைலோட ப்ளூடூத் இருக்குல்ல, மொபைலோட ப்ளூடூத் ஆன் பண்ணி கண்ட்ரோலரை ஃபஸ்ட்டு என் மொபைல் டிவைஸில் நான் கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் ஆகிடும், 100% கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, நார்மலாக கனெக்ட் பண்ண முடியாது. இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் பட்டனையும் இந்த ப்ளே ஸ்டேஷன் இந்த மெனு பட்டனையும் நீங்கள் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மொபைலில் ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 2 நிமிஷமோ கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி டிஸ்கனெக்ட் பண்ணுறோங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, PS4ல் இந்த பட்டன் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணினா இதோ இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டபுள் கிளிக் சவுண்டு மாதிரி வரும். கிளிக்னு ஒரு 2 சவுண்டு வரும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி டேர்ன் ஆன் பண்ணுங்கள், அதாவது சிஸ்டம் திருப்பி ஆன் பண்ணுங்கள். அது ஆஃப் ஆகி முடிச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஜாஸ்டிக் இருக்குல்ல, கண்ட்ரோலரோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், குட்டியாக இந்த நெட்டுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல் எதுக்குன்னா கண்ட்ரோலரை ரீசெட் பண்ணுற ஹோல். அதாவது கண்ட்ரோலர் ப்ராப்பராக என்ன கனெக்ட் ஆகலைன்னா சின்னதாக ஒரு ஊசியோ பின்னோ லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திருப்பி கண்ட்ரோலரை வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் கனெக்ட் பண்ணணும். ஒயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை அழுத்தணும். எப்பயும் போல் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பட்டனு கண்ட்ரோலரில் இருக்கிற இந்த ப்ளே ஸ்டேஷன் சிம்பிள் இருக்கிற அந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ்ஸாக திரும்பி கனெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள், இந்த எரர் சால்வ் ஆகிடும். ஸோ எனக்கு நிறைய டைம் இந்த மாதிரி தான் ஆகிருக்கு. ஸோ நான் இப்படி தான் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இதோட ட்ரிக்கு தெரியாமல் என்ன பண்ணோன்னா, கண்ட்ரோலர் போயிடுச்சு, கண்ட்ரோலர் ரிப்பேர் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒயர்லேயும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒயர்லெஸ்ஸையும் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு கண்ட்ரோலர் தூக்கி போட்டு வேறு கண்ட்ரோல் வாங்குங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. இந்த ஆப்ஷன் பண்ணால் கண்ட்ரோலும் ஒர்க் ஆகும். நிறைய பேர் இந்த விஷயத்தை நிறைய டைம் ஃபேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர் தூக்கி போட்டிருப்பீங்க. ஆக்சுவலி சின்ன ஒரு ரீசெட் எரர் தான். ஸோ ஆக்சுவலி இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலரை ரீசெட் பண்ணுறதுக்கான ஹோல் தான். ஓகேவா, உங்களுக்கு எப்போலாம் கனெக்ட் ஆகலையோ அப்போலாம் நீங்கள் வந்து கண்ட்ரோலரை ரீசெட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு 2000 சேவ் ஆகும். ஏன்னா ஒரு கண்ட்ரோலரு டூப்ளிகேட் வெளியே போய் வாங்கினாலுமே ஒரு 1000 1500 2000 வரும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோலரை பக்காவாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. சரியா? ஸோ நிறைய பேர் இது தெரியாமல் கண்ட்ரோலரை தூக்கி போட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஆல்ரெடி தெரியுன்ட்டு. தெரியலனாலும் எனக்கு இப்போ தான் தெரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கீழே ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான சின்ன சின்ன ட்ரிக்ஸு, சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். யாருக்குன்னா இதை பற்றி என்ன டவுட் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸ்டில் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அப்போ தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நம்ம சேனலில் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது இதுக்கப்புறமும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற வீடியோஸ்லாம். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.